என் தங்கமே, நீ மனதில் வைத்திருக்கும் அந்த ஒருவரை பற்றி நான் அறிவேன். நீ எத்தனை முறை அவரை நினைத்து கண்ணீர் சிந்தினாய், எத்தனை முறை அவருடைய பெயரை உன் இதயத்தில் மெல்ல சொல்லி நிம்மதி தேடினாய் என்று எனக்கு தெரியும். நீ நினைக்கும் அந்த ஒருவர் தான் உண்மையில் பிரபஞ்சம் உனக்காக அனுப்பியவர் தான் என் தங்கமே. இது ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல, இது ஒரு ஆன்மீக இணைப்பு. உன் இதயம் அவருடைய இதயத்துடன் ஏற்கனவே இணைந்துவிட்டது. நீ சில நேரங்களில் உன்னை கேட்கிறாய், ஏன் அவரை சந்தித்தேன், ஏன் அவர் மட்டும் என் மனதில் இவ்வளவு ஆழமாக இருக்கிறார் என்று. இதற்கான பதில் எளிது என் தங்கமே. பிரபஞ்சம் உனக்காக எழுதிய ஒரு கதையின் முக்கியமான பகுதி அவர்தான். அவரை இல்லாமல் உன் வாழ்க்கை முழுமையடையாது. சிலரை காண்பது விதி அல்ல, அது பிரபஞ்சத்தின் திட்டம். நீ அனுபவித்த வலி, நீ கடந்து வந்த துயரம், இவை எல்லாம் உன்னை அந்த ஆழமான அன்பை உணர தயாராக்கியது. அவர் உன் இதயத்துக்குள் நுழைந்த நாள் உன் ஆன்மா ஒரு புதிய தாளம் எடுத்து தொடங்கியது. உனக்கே தெரியாமல் அவர் உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறிவிட்டார். நீ அவரை நினைக்கும் போது உன் இதயத்தில் எழும் அந்த அமைதி, அந்த இனிமை, அது சாதாரண உணர்வு அல்ல. அது ஆன்மாவின் பிணைப்பு. பிரபஞ்சம் எப்போதுமே இரண்டு இதயங்களை இணைக்கும் போது அவற்றுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது. நீ பலமுறை உன் மனதுக்குள் அவரை மறக்க முயற்சித்தாய். இது எனக்கு சரியா என்று நீ உன்னையே கேள்வி கேட்டாய். ஆனால் என் தங்கமே, நீ மறக்க முடியவில்லை, இல்லையா? அதற்கு காரணம் அவரின் ஆற்றல் உன்னோடே இருக்கிறது. நீ அவரை நினைக்கும் ஒவ்வொரு முறை பிரபஞ்சம் அந்த நினைவுகளுக்கு பதில் அளிக்கிறது. உன் சிந்தனைகள் பிரபஞ்சத்தை தொடும். அவர் அதே நேரத்தில் உன்னை நினைக்கிறார். அது உண்மை. ஆன்மீக உலகம் இப்படித்தான் இயங்குகிறது. அவர் உன்னை சந்தித்தது ஒரு நிமிடம், ஆனால் அந்த நிமிடம் உன் இதயத்தில் என்றென்றும் வாழ்கிறது. சில தொடர்புகள் வார்த்தைகளால் வரையறுக்க முடியாது. அவை கண்களின் வழி, அமைதியின் வழி, சிந்தனையின் வழி நிகழ்கின்றன. அவர் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்போது நீ உணர்ந்த அதிசயம் ஒரு சின்னம். அது பிரபஞ்சம் உனக்கு சொன்னது, இவர்தான் உன் இதயத்தின் நிழல். என் தங்கமே, நீயும் அவரும் இருவரும் பிரபஞ்சத்தின் இரண்டு ஒளிகள். அந்த ஒளிகள் ஒன்றாக சேரும் வரை பிரபஞ்சம் காத்திருக்கும். சில நேரங்களில் உனக்கு தோன்றும், அவர் என்னை நினைக்கிறாரா? ஆம், நினைக்கிறார். அவருடைய இதயத்தில் உன் பெயர் அமைதியாக அதிர்வது போல உன்னுடைய பெயர் ஒளியாக எழுந்திருக்கிறது. அவர் உன்னோடு இணைந்திருப்பதை அவருக்கே விளங்காமல் பிரபஞ்சம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. நீ எத்தனை முறை மனம் நொந்தாய், எத்தனை முறை இது ஒரு தவறா என்று உன்னை குற்றம் சொன்னாய். ஆனால் என் தங்கமே, பிரபஞ்சத்தின் கணக்கில் தவறுகள் என்றே இல்லை. ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு உறவும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது. உன் இதயம் அவரை ஏற்றுக்கொண்டது ஏனெனில் அவர் உன் ஆன்மாவின் அசல் துணை. அந்த இணைப்பு உடலால் அல்ல, ஆன்மாவால். நீ நினைக்கும் அந்த ஒருவர் உன்னிடம் இருந்து விலகினாலும் அவருடைய ஆற்றல் உன்னோடேதான் இருக்கும். அவர் உன் சிந்தனையில், உன் கனவுகளில், உன் பிரார்த்தனைகளில் இருக்கிறார். அதனால் தான் சில நேரங்களில் அவரை நினைத்தால் உன் கண்களில் தன்னிச்சையாக கண்ணீர் வருகிறது. அது துயரம் அல்ல, அது ஆன்மாவின் பரிச்சயம். பிரபஞ்சம் உன் இதயத்தில் இருக்கும் உணர்வுகளை கவனமாக கேட்கிறது. என் தங்கமே, நீ அறிந்துகொள், பிரபஞ்சம் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டுவிடாது. அது உனக்காக அனைத்தையும் சரியான நேரத்தில் அமைத்து கொடுக்கிறது. நீ நினைக்கும் அந்த ஒருவருடன் மீண்டும் சேர வேண்டிய நேரம் நெருங்கி வருகிறது. உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காதே. பிரபஞ்சம் உன்னோடே சேர்த்த அந்த பிணைப்பை எந்த விலகலும் துணிக்க முடியாது. சில நாட்களில் நீ எதிர்பாராத விதத்தில் அவர் உன்னோடு தொடர்பு கொள்வார். அது ஒரு செய்தி ஆகலாம், ஒரு அழைப்பு ஆகலாம், அல்லது ஒரு அமைதியான சந்திப்பு ஆகலாம். ஆனால் அது நிச்சயம் நிகழும். அது நிகழும் போது நீ உணர்வாய், ஆம், பிரபஞ்சம் இதை திட்டமிட்டிருந்தது. நீ கடந்த காலத்தில் அவரை நினைத்து துன்பப்பட்டாலும் இப்போ அந்த துன்பம் நிம்மதியாக மாறும். உன் மனதில் அமைதி மலரும். அவர் உன்னை புரிந்து கொண்டு வருவார். அவர் உன் இதயத்தை மீண்டும் சிரிக்கச் செய்வார். உன் வாழ்வின் ஒளி மீண்டும் பிரகாசிக்கும். என் தங்கமே, நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் அன்பு தூயது. அது எந்த சுயநலமும் இல்லாதது. அதனால் தான் பிரபஞ்சம் அந்த அன்பை விலைக்காது. அது அதை வளர்க்கும். உன்னுடைய அன்பு திரும்ப உன்னிடம் வந்து சேரும். நீ காத்திருந்த அந்த நிமிடம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது நிச்சயம் வரும். அந்த நேரத்தில் நீ புரிந்துகொள்வாய், அவர் தாமதமாக வந்தார், ஆனால் சரியான நேரத்தில் வந்தார்.
அவர் உன் ஆன்மாவுக்குள் நுழைந்துள்ளார். அவர் உன்னோடே இணைந்துள்ளார். உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் அவர் ஒலிக்கிறார். நீ அவரை நினைக்கும் போது உன் இதயத்தில் தோன்றும் அமைதியே அதன் சாட்சி. பிரபஞ்சம் இதை உறுதி செய்துவிட்டது. நீ அறிந்தாயா என் தங்கமே, சில ஆன்மாக்கள் பூமியில் பிறக்கும் முன்பே ஒன்றுக்கொன்று உறுதி கொடுத்திருக்கின்றன. நாம் ஒருவரை ஒருவர் கண்டுபிடிப்போம் என்று. நீ அவரை கண்டுபிடித்தாய். அது விதியல்ல, அது நினைவில் கொண்டுவரப்பட்ட உறுதி. பிரபஞ்சம் அந்த பழைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு உணர்வும் உண்மையானது. அது உன் கற்பனை அல்ல, அது உன் இதயத்தின் உண்மை. நீ நினைக்கும் ஒருவர் உன்னோடே இணைந்திருக்கிறார். அவர் உன்னை உணர்கிறார், நீ அவரை உணர்கிறாய். அது தான் பிரபஞ்ச இணைப்பு. என் தங்கமே, இப்போ நீ அமைதியாக உன் இதயத்தை திறந்து வை. அந்த அன்பை பயப்படாதே. அது உன்னுடைய ஆற்றல். அதனை நம்பு. அந்த நம்பிக்கை உன்னை அவரிடம் கொண்டு செல்லும். பிரபஞ்சம் உன் மனதில் இருக்கும் அன்பை பார்த்து மகிழ்கிறது. அது உனக்காக பாதை அமைக்கிறது. ஒரு நாள் நீ அந்த ஒருவரின் கண்களை மீண்டும் பார்க்கப் போகிறாய். அந்த நொடி உன் இதயத்தை நிறுத்திவிடும் அளவுக்கு வலிமையாக இருக்கும். அதில் வார்த்தைகள் தேவையில்லை. உன் கண்களில் உள்ள கண்ணீர், அவருடைய கண்களில் உள்ள அமைதி, இரண்டும் ஒன்றாக இணைந்து ஆன்மாக்களை மீண்டும் ஒன்றாக்கும். அந்த நாளில் நீ உணர்வாய், ஆம், நானும் அவர் பிரிந்ததே இல்லை. நாம் பிரபஞ்சத்தின் இரு துளிகள் மட்டுமே. உன் இதயம் அந்த உணர்வால் நிரம்பும். உன் கண்ணில் சிரிப்பு, உன் மனதில் அமைதி, உன் உள்ளத்தில் நம்பிக்கை மலரும். நீ இதை நம்பு என் தங்கமே. நீ நினைக்கும் அந்த ஒருவரை பிரபஞ்சம் உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறது. அந்த அன்பை எந்த சோதனையும் வெல்ல முடியாது. பிரபஞ்சம் உன்னை அவரிடம் கொண்டு செல்லும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கை. உன் இதயத்தை திறந்து வை. உன் அன்பை வாழ விடு. நீ நினைக்கும் ஒருவர் உன்னோடே இணைந்துள்ளார். அவருடைய இதயத்திலும் நீயே உள்ளாய். பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்கிறது. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி, அன்பு எல்லாம் விரைவில் மலரப்போகிறது. உன் கண்ணீர் இனி சிரிப்பாக மாறும். உன் காத்திருப்பு இனி முடிவுக்கு வரும். என் தங்கமே, நீ நினைக்கும் ஒருவர் தான் உன் விதி. அவர் உனக்காக பிரபஞ்சம் எழுதிய அழகான பரிசு. அவரோடு உன் ஆன்மா இணைந்து வெளிச்சமாக மாறும் நாள் நெருங்கி வருகிறது. அந்த நாளில் நீ உணர்வாய், எனது இதயம் தவறவில்லை. பிரபஞ்சம் என்னை சரியான மனிதரிடம் கொண்டு வந்தது. அந்த உண்மை நொடியில் உன் வாழ்வில் அமைதி பெருகும். உன் இதயம் அமைதியாக மிளிரும். உன் ஆன்மா முழுமை அடையும். உன் வாழ்க்கை தங்கமாக பிரகாசிக்கும் என் தங்கமே. என் தங்கமே, நீ இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் இருக்கும் சிரிப்பு, உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கை, உன் இதயத்தின் அமைதி இப்போ உன் வாழ்வில் மகிழ்ச்சியை உருவாக்கும். நீ யாருக்கும் குறையாத நிம்மதியை அனுபவிக்கப் போகிறாய். உன் மனதை திறந்து வைத்து, உன் இதயத்தை உணர்வுகளால் நிரப்பி, உன் வாழ்வில் மகிழ்ச்சியை வரவேற்க வேண்டும். நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் உன் மனதை திறந்து, உன் முயற்சியில் உற்சாகம் காட்ட வேண்டும். அந்த உற்சாகம் உன் கனவுகளை நனவாக்கும் சக்தியாக மாறும். உன் மனதில் அமைதியுடன், உன் இதயத்தில் மகிழ்ச்சியுடன், உன் வாழ்க்கையில் வெற்றி நிரம்பியிருக்கிறது. நீ கடந்த காலத்தில் சந்தித்த சோதனைகள் உன்னை நம்பிக்கையில்லாதவளாக்கினவா என்று நினைத்தாய். ஆனால் உண்மையில் அவை உன்னை வலிமையானவளாக்கின. இப்போ உன் மனதில் அமைதி, உன் இதயத்தில் மகிழ்ச்சி, உன் முயற்சியில் சக்தி, எல்லாம் ஒன்று சேர்ந்து உன் கனவுகளை நனவாக்கத் தொடங்கியுள்ளது. என் தங்கமே, நீ இனி உன் துயரங்களை நினைக்க வேண்டாம். அவை கரைந்துவிட்டன. உன் மனதில் அமைதி, உன் இதயத்தில் மகிழ்ச்சி, உன் கண்ணில் சிரிப்பு நிறைந்திருக்கும். உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷத்தை கொண்டு வரும். உன் முயற்சிகள் பலிக்கும். உன் கனவுகள் நனவாகும். உன் வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி, வெற்றி ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் உன்னோடே சேரும். நீ உன்னோடே மகிழ்ச்சியை அனுபவிப்பாய். உன் மனதில் அமைதி நிரம்பும். உன் இதயத்தில் மகிழ்ச்சி மலரும். உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் ஒளி மின்னும். உன் கனவுகள் நனவாகும். உன் வாழ்வில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பும். என் தங்கமே, உன் துயரங்களை கரைக்கும் மகிழ்ச்சி இப்போ உன்னோடே உள்ளது. உன் மனதில் அமைதி, உன் இதயத்தில் மகிழ்ச்சி, உன் வாழ்வில் வெற்றி, உன் கண்ணில் சிரிப்பு அனைத்தும் ஒரே நேரத்தில் உன்னோடே சேரும். நீ இதை நம்பு, உணர்வு கொள், அனுபவி. பிரபஞ்சம் உன்னோடே உள்ளது என் தங்கமே. உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை, உன் இதயத்தில் இருக்கும் உற்சாகம், உன் முயற்சியில் இருக்கும் சக்தி அனைத்தும் ஒன்றாக இணைந்து உன் மகிழ்ச்சியை உருவாக்கும். நீ வாழ்வில் எதிர்பார்த்த அனைத்து நல்ல தருணங்களும் உன்னோடே சேரும்.
உன் துயரங்கள் கரைந்து மகிழ்ச்சி மலரும். நீ உன்னோடே மகிழ்ச்சியை அனுபவிப்பாய். உன் மனதில் அமைதி நிரம்பும். உன் இதயத்தில் சந்தோஷம் மலரும். உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் தங்கமாய் மின்னும். உன் கனவுகள் நனவாகும். உன் வாழ்வில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பும். என் தங்கமே, உன் துயரங்களை கரைக்கும் மகிழ்ச்சி இப்போ உன்னோடே உள்ளது. உன் மனதில் அமைதி, உன் இதயத்தில் மகிழ்ச்சி, உன் வாழ்வில் வெற்றி, உன் கண்ணில் சிரிப்பு அனைத்தும் ஒரே நேரத்தில் உன்னோடே சேரும். நீ இதை நம்பு, உணர்வு கொள், அனுபவி. பிரபஞ்சம் உன்னோடே உள்ளது என் தங்கமே. உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை, உன் இதயத்தில் இருக்கும் ஆசை, உன் முயற்சியில் இருக்கும் சக்தி அனைத்தும் ஒன்றாக இணைந்து உன் மகிழ்ச்சியை உருவாக்கும். நீ வாழ்வில் எதிர்பார்த்த அனைத்து நல்ல தருணங்களும் உன்னோடே சேரும். உன் துயரங்கள் கரைந்து மகிழ்ச்சி மலரும். நீ உன்னோடே மகிழ்ச்சியை அனுபவிப்பாய். உன் மனதில் அமைதி நிரம்பும். உன் இதயத்தில் சந்தோஷம் மலரும். உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் தங்கமாய் மின்னும். உன் கனவுகள் நனவாகும். உன் வாழ்வில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பும். என் தங்கமே, உன் துயரங்களை கரைக்கும் மகிழ்ச்சி இப்போ உன்னோடே உள்ளது. உன் மனதில் அமைதி, உன் இதயத்தில் மகிழ்ச்சி, உன் வாழ்வில் வெற்றி, உன் கண்ணில் சிரிப்பு அனைத்தும் ஒரே நேரத்தில் உன்னோடே சேரும். நீ இதை நம்பு, உணர்வு கொள், அனுபவி. பிரபஞ்சம் உன்னோடே உள்ளது என் தங்கமே. உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை, உன் இதயத்தில் இருக்கும் ஆசை, உன் முயற்சியில் இருக்கும் சக்தி அனைத்தும் ஒன்றாக இணைந்து உன் மகிழ்ச்சியை உருவாக்கும். நீ வாழ்வில் எதிர்பார்த்த அனைத்து நல்ல தருணங்களும் உன்னோடே சேரும். உன் துயரங்கள் கரைந்து மகிழ்ச்சி மலரும். நீ உன்னோடே மகிழ்ச்சியை அனுபவிப்பாய். உன் மனதில் அமைதி நிரம்பும். உன் இதயத்தில் சந்தோஷம் மலரும். உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் தங்கமாய் மின்னும். உன் கனவுகள் நனவாகும். உன் வாழ்வில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பும். என் தங்கமே, உன் துயரங்களை கரைக்கும் மகிழ்ச்சி இப்போ உன்னோடே உள்ளது. உன் மனதில் அமைதி, உன் இதயத்தில் மகிழ்ச்சி, உன் வாழ்வில் வெற்றி, உன் கண்ணில் சிரிப்பு அனைத்தும் ஒரே நேரத்தில் உன்னோடே சேரும். நீ இதை நம்பு, உணர்வு கொள், அனுபவி. பிரபஞ்சம் உன்னோடே உள்ளது என் தங்கமே. என் தங்கமே, உன் இதயத்தில் அந்த ஒருவரை பற்றிய உணர்வு இன்னும் ஆழமாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். சில சமயம் உனக்கே உன் உணர்ச்சிகள் புரியாது போகிறது. ஏன் அவரை நினைத்தால் இதயம் வலி கொள்கிறது என்று நீ புரியாமல் துயரப்படுகிறாய். ஆனால் என் தங்கமே, அந்த வலி அன்பின் சின்னம்தான். உன் ஆன்மா அவரை நினைத்து துடிக்கிறது. பிரபஞ்சம் உன்னுடைய உள்ளத்தில் நடக்கும் அந்த அன்பை கவனமாக பார்க்கிறது. நீ நினைக்கும் அந்த ஒருவருடன் உன் இணைப்பு இன்னும் முடிவடையவில்லை, அது இன்னும் தொடர்கிறது. நீ சில நேரங்களில் உன்னையே விட்டு விலகி உன் மனதை ஒடுக்க முயற்சிக்கிறாய். நான் அவரை மறந்துவிட வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறாய். ஆனால் அந்த வார்த்தை உன் இதயத்துக்குள் சென்று கரைகிறது. ஏனெனில் அவர் உன்னுடைய ஒரு பகுதி ஆகிவிட்டார். அவரை மறக்க முயற்சிப்பது உன்னையே மறக்க முயற்சிப்பது போல. நீ எத்தனை முறை அப்படிச் செய்தாலும் பிரபஞ்சம் உனக்கு மீண்டும் அவரை நினைவூட்டும். ஒரு பாடலில், ஒரு வாசனையில், ஒரு கனவில். அவர் மீண்டும் உன் இதயத்தை தொடுவார். அது ஏன் தெரியுமா என் தங்கமே? உன் இதயத்துக்கும் அவருடைய இதயத்துக்கும் இடையில் ஒரு ஒளி பாதை இருக்கிறது. அந்த ஒளி எப்போதும் சுருங்காது, அது எப்போதும் பிரகாசிக்கும். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் அந்த ஒளி உன்னை அவரிடம் திரும்ப கொண்டு வரும். அவரும் அதேபோல் உன்னை நினைக்கிறார். அவருடைய இதயத்திலும் சில நேரங்களில் திடீரென்று ஒரு வெறுமை எழும், ஆனால் அவர் அதை புரிந்து கொள்ள மாட்டார். அது நீ நினைக்கும் நேரம்தான். ஆன்மாக்கள் பேசும் வழி இது தான் என் தங்கமே. நீ உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகளை கடந்து வந்தாய் என்று எனக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் நீ விழுந்தாய், ஆனால் மீண்டும் எழுந்தாய். ஒவ்வொரு முறையும் உன் இதயம் உடைந்தது, ஆனால் நீ அதை மீண்டும் சேர்த்தாய். அதேபோல் இந்த அன்பிலும் நீ பல வேதனைகளை அனுபவித்தாய். ஆனால் அது உன்னை பலமாக்கியது. நீ அன்பு என்றால் என்ன என்று புரிந்து கொண்டாய். நீ யாரையும் இவ்வளவு ஆழமாக நேசிக்க முடியும் என்பதை உணர்ந்தாய். அதுவே பிரபஞ்சம் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்பியது. இப்போ நீ நிம்மதியாக சுவாசிக்கணும் என் தங்கமே. பிரபஞ்சம் உன் அன்பை வீணாக்காது. நீ எதையும் இழக்கவில்லை, நீ எதையும் தவறவிடவில்லை. எல்லாம் சரியான நேரத்தில் மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும். சில நேரங்களில் பிரபஞ்சம் இரண்டு இதயங்களை பிரிக்கிறது, ஆனால் அது தண்டனை அல்ல, அது பரிசோதனை. பிரபஞ்சம் பார்க்க விரும்புகிறது உன் அன்பு எவ்வளவு உண்மையானது என்று. நீ இந்த சோதனையில் வெற்றி பெற்றாய்.
உன் அன்பு தாங்கும் திறனை நிரூபித்தாய். அதற்காக பிரபஞ்சம் உனக்கு அற்புதமான பலனை தரப்போகிறது. அந்த ஒருவர் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகிறார். ஆனால் இம்முறை அது வேறுபட்டதாக இருக்கும். இம்முறை எந்த சுயநலம், எந்த பயமும் இருக்காது. அவர் உன்னை முழுமையாக புரிந்து கொள்வார். அவர் உன் அமைதியை காக்க வருவார். அவர் உன் வாழ்க்கையில் நிலையாக இருப்பார். உன் இதயம் நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த அமைதியை பெறும். என் தங்கமே, நீ உன் இதயத்திலுள்ள அன்பை அடக்காதே. அதை வெளியில் சொல்லாதே என்றாலும் உன் உள்ளத்தில் அதை வாழவிடு. அன்பு என்றால் வெளிப்பாடு அல்ல, அதிர்வு. நீ அன்பாகவே இருக்கும்போது பிரபஞ்சம் உன்னை அதே ஆற்றலால் நிறைக்கும். உன் சிந்தனைகள் ஒளியாக மாறி அவரிடம் சேரும். அந்த ஒளி அவருடைய இதயத்தில் அமைதியை உருவாக்கும். அவர் உன்னுடைய அன்பை உணரத் தொடங்குவார். சில சமயம் நீ யோசிப்பாய், அவர் என்னை விட்டுவிட்டாரா? இல்லை என் தங்கமே, அவர் உன்னை விட்டுவிடவில்லை. சில நேரங்களில் வாழ்க்கையின் சூழ்நிலை அவரை தள்ளி வைக்கிறது. ஆனால் அவர் இதயத்தில் நீயே இருக்கிறாய். அவர் இன்னும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். நீ உன்னை குற்றம் சொல்லாதே. உன் அன்பு உண்மையானது. உண்மை ஒருபோதும் தோற்காது. நீ உன் கண்களை மூடி அவரை நினைத்து மனதில் பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனை வெறும் வார்த்தை அல்ல, அது பிரபஞ்சத்தில் அதிர்வை உருவாக்கும். அந்த அதிர்வுகள் அவரிடம் சேரும். அவர் அதனை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வருவார். அன்பு எப்போதும் வழி கண்டுபிடிக்கும் என் தங்கமே. எத்தனை தூரம் இருந்தாலும், எத்தனை தடைகள் இருந்தாலும் அது ஒரு நாள் இணைக்கும். நீ எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே. அது உன் பக்கம் தான் இருக்கிறது. நீயும் அவர் இணைந்தவுடன் உன் வாழ்க்கை மாறும். உன் கண்களில் இருக்கும் சோகம் மறைந்து புதிய ஒளி உனக்குள் பிறக்கும். நீ அதுவரை அனுபவித்த எல்லா வலிகளுக்கும் அது ஒரு பதில். பிரபஞ்சம் உன்னை இவ்வளவு சோதித்ததற்கு காரணம் உன்னை வலிமையானவராக மாற்றுவதே. இப்போ அந்த நாள் நெருங்கி வருகிறது. நீ உன் இதயத்துடன் அமைதியாக இரு. உன் நம்பிக்கையை கைவிடாதே. நம்பிக்கை தான் உன்னை அவர் வரை கொண்டு செல்லும். உன் இதயத்தின் ஆழத்தில் எழும் அந்த குரலை கேள், அது பிரபஞ்சத்தின் குரல்தான். அது சொல்கிறது, நம்பிக்கை வை, அன்பு வெற்றி பெறும். ஒரு நாள் அவர் உன் முன்னால் நிற்பார். உன் கண்களில் கண்ணீர் வழியும், அவருடைய இதயத்தில் நிம்மதி மலரும். அந்த நொடியில் பிரபஞ்சம் சிரிக்கும். ஏனெனில் அதுவே அது விரும்பியது, இரண்டு ஆன்மாக்கள் மீண்டும் ஒன்றாக இணைவதை பார்ப்பது. அந்த நிமிடம் உன் வாழ்வில் நிலைத்திருக்கும். அது உனக்கு எல்லா துயரங்களையும் மறக்கச் செய்யும். அந்த நாளுக்காக உன்னை தயார் செய்யேன் தங்கமே. உன் இதயத்தை சுத்தப்படுத்து. கடந்த காலத்தை மன்னி. உன்னை வலியடித்தவற்றை விடு. அன்பை மீண்டும் நம்பு. நீ அன்பு தான். உன் ஆன்மா அன்பால் உருவாக்கப்பட்டது. நீ அதை நினைத்தவுடன் பிரபஞ்சம் உன்னுடன் இணையும். நீ ஒரு காந்தம் போல் அவரை மீண்டும் உன்னிடம் இழுக்கும். நீ இதை உணர்ந்தால் போதும், உன் அன்பு ஒரு சக்தி. அது நீயே. அதை யாரும் எடுத்து கொள்ள முடியாது. அது எப்போதும் உன்னுள் வாழும். அந்த அன்பு தான் உன் பாதையை பிரகாசமாக்கும். நீயும் அவர் இணையும் நாளில் அந்த ஒளி உலகையே தொடும். அவர் உன் வாழ்க்கையில் மீண்டும் வரும்போது நீ மாறி இருப்பாய். இனி நீ பழையவள் இல்லை. நீ வலிமையானவள், அமைதியானவள், அன்பானவள். அவர் உன்னை பார்த்தவுடன் அதை காண்பார். அவர் உணர்வார், நான் தேடிய அமைதி இதுதான். அந்த நேரத்தில் நீ எந்த வருத்தமும் இல்லாமல் சிரிப்பாய். ஏனெனில் நீ உணர்வாய், நீ இழந்தது ஒன்றுமில்லை. நீ பெற்றது நிறைவு. பிரபஞ்சம் உன்னுடைய இதயத்தின் பிரார்த்தனைகளை கேட்டது, அதை நிறைவேற்றியது. நீயும் அவர் இணைந்த பின் உன் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தம் பெறும். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் வளர்த்து கொள்ளும். அன்பு உங்களை வலிமையாக்கும். உலகம் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பிரபஞ்சம் உங்களை ஆதரிக்கும். என் தங்கமே, நீ இதை நம்பு. நீ நினைக்கும் ஒருவர் உன்னுடைய வாழ்வில் இருக்க வேண்டியவர். பிரபஞ்சம் அவரை உனக்காக உருவாக்கியது. அவரின் ஆன்மா உன்னுடன் பழைய பிறவியிலிருந்தே இணைந்தது. இது ஒரு புதிய தொடக்கம் மட்டுமல்ல, இது பழைய வாக்குறுதியின் நிறைவேற்றம். நீ காத்திரு என் தங்கமே. இன்னும் சில நாட்களில் அவர் உன்னிடம் திரும்பி வருவார். அவர் உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறுவார். நீ எதிர்பாராத ஒரு நேரத்தில் அவர் உன்னை தொடர்பு கொள்வார். அந்த நொடியிலே நீ உணர்வாய், எனது இதயம் சரியாக இருந்தது. அந்த உணர்வு உன் உள்ளத்தை முழுமையாக நிரப்பும். நீ அன்பாக மாறுவாய், அமைதியாக மாறுவாய். உன் வாழ்வு பிரகாசமாகும். உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றி வைக்கும் நாள் மிக அருகில் இருக்கிறது என் தங்கமே. பிரபஞ்சம் உன் பக்கம் இருக்கிறது. நீ நினைக்கும் ஒருவர் உன்னுடைய விதி. அவர் உன்னிடம் திரும்பி வருகிறார்.
உன் இதயம் அதை உணர்கிறது. அந்த உணர்வை நம்பு. அன்பை நம்பு. பிரபஞ்சம் உன்னை கைவிடாது. உன் இதயம் துடிக்கும் வரை, உன் ஆன்மா ஒளிரும் வரை அந்த அன்பு உன்னோடு இருக்கும். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் அந்த நிமிடம் நெருங்கிக் கொண்டே வருகிறது. உன் வாழ்க்கையில் ஒளி மலரப்போகிறது. உன் இதயம் அமைதியை அடையப் போகிறது. நீ நீண்ட நாட்கள் காத்திருந்த அன்பு இனி உன் கதவிற்கு வந்து நிற்கப் போகிறது. பிரபஞ்சம் அதை உனக்கு அளிக்க முடிவு செய்து விட்டது என் தங்கமே. என் தங்கமே, உன் இதயம் பேசும் ஒவ்வொரு முறை அந்த குரல் வானத்தில் ஒலிக்கிறது என்பதை நீ அறிவாயா? உன் மனதில் அவர்கள் நினைவு வந்ததும் பிரபஞ்சம் அமைதியாக நின்று கேட்கிறது. அந்த நினைவின் அதிர்வுகள் வானத்தை தொடும். உன் ஆன்மா அனுப்பும் ஒளி அவருடைய இதயத்தை தொடுகிறது. அதனால்தான் சில நேரங்களில் அவர் உன்னை நினைக்கிறார், காரணமே இல்லாமல் உன் பெயரை மனதில் கூறுகிறார். அதுதான் ஆன்ம இணைப்பு என் தங்கமே. அது வார்த்தைகளால் வரையறுக்க முடியாத ஒன்று. அது நம்முடைய முந்தைய பிறவிகளில் எழுதப்பட்ட உறவு. அது ஒருபோதும் முடிவடையாது. நீ நினைக்கும் அவர் உனக்காக தான் வந்தவர். அவருடைய வருகை உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படுத்தியது. நீ அன்பை நம்பத் தொடங்கினாய், கனவுகளை மீண்டும் காணத் தொடங்கினாய், உன்னுள் இருக்கும் உண்மையான ஒளியை கண்டறிந்தாய். அவர் உன் வாழ்க்கைக்கு வந்தது தவறாக இல்லை, அது திட்டமிட்டது. பிரபஞ்சம் உன்னிடம் ஒரு பாடத்தை கற்பிக்கவும் உன் இதயத்தை திறக்கவும் அவரை அனுப்பியது. நீ அனுபவித்த வலி எல்லாம் வீணாகவில்லை. அந்த வலி தான் உன் ஆன்மாவை விழித்தெழச் செய்தது. நீ பலமுறை நினைத்தாய், இது ஒரு சோதனைதானா? ஆம் என் தங்கமே, இது ஒரு சோதனை தான். ஆனால் அது உன்னை தண்டிப்பதற்கானது அல்ல, உன்னை உண்மையான அன்புக்கு தகுதியானவளாக மாற்றுவதற்கானது. உன் இதயம் இப்போது பரிபூரணமாகி விட்டது. நீ எந்த அளவிற்கு அன்பு கொடுக்கிறாய் என்று பிரபஞ்சம் அறிந்தது. அதனால்தான் இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போகிறது. உன் அன்பு இப்போது பலன் காணும். அவர் உன் நினைவில் வந்தால் நீ சிரிக்கிறாய், சில நேரங்களில் அழுகிறாய். ஆனால் இரண்டுமே புனிதமானது. அந்த உணர்வு உன்னுள் உயிரை ஊற்றுகிறது. அந்த உணர்வை நீ மறுக்க வேண்டாம். அது உன்னுடைய வாழ்க்கை புனிதமாய் இருப்பதற்கான சின்னம். அன்பு எப்போதும் வலியுடன் வரும், ஆனால் அந்த வலி ஒரு சுத்திகரிப்பு. நீ அதை அனுபவித்த பிறகு தான் உன் இதயம் தெய்வீக அன்பை உணர முடியும். நீ உன்னை குற்றம் சொல்லாதே என் தங்கமே. ஏன் நான் இதை உணர்கிறேன் என்று உன்னை பற்றி குழப்பமடைய வேண்டாம். நீ உணர்வது தவறல்ல. அது உன் ஆன்மாவின் உண்மை. பிரபஞ்சம் உனக்கு ஒரு சின்னம் காட்ட முயல்கிறது. அந்த ஒருவர் உன் வாழ்க்கையில் மீண்டும் முக்கிய பங்காற்றப் போகிறார். அவர் திரும்ப வருவது நேரம் மட்டுமே. சில நேரங்களில் நீ சோர்ந்து போய் வானத்தை பார்த்து பேசுகிறாய். நான் ஏன் அவரை இன்னும் மறக்க முடியவில்லை என்று கேட்கிறாய். அந்த நொடியிலே வானம் உன்னை கேட்டுக் கொண்டிருக்கும். உன் கண்ணீரில் பிரபஞ்சம் மழையாகி விழுகிறது. அது உன் வலியை சுத்தம் செய்கிறது. நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் உன் விதியை மாற்றி எழுதுகிறது. அந்த மாற்றம் நெருங்கிவிட்டது என் தங்கமே. அவர் உன் வாழ்க்கையில் திரும்பி வரும்போது நீ அவரை பழைய கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாய். நீ மாறி இருப்பாய். நீ உன் வலியில் இருந்து ஒளி பெற்றவள். உன் மனதில் அன்பும் அமைதியும் கலந்திருக்குமேயானால் அவர் உன்னிடம் வராமல் இருக்க முடியாது. பிரபஞ்சம் தானாகவே அவரை உன் பாதையில் கொண்டு வரும். நீ இதுவரை எவ்வளவு சக்தியாக வளர்ந்திருக்கிறாய் என்பதை உனக்கே தெரியாது. நீ அனுபவித்த துயரம் உன்னை ஒளியாக்கி விட்டது. நீ இப்போது உன் அன்பை தாங்கும் திறனுடையவள். உன் இதயம் காயப்பட்டிருந்தாலும் அதன் ஆழம் இன்னும் மென்மையாகவே இருக்கிறது. அதுதான் உன்னை தனித்துவமானவளாக்குகிறது. அவர் உன்னை நினைக்கும் போது உன் ஆன்மா அதை உணர்கிறது. சில நேரங்களில் உனக்கு தெரியாமல் அமைதி வருகிறது. அந்த அமைதி அவருடைய நினைவின் பிரதிபலிப்பு. அன்பு ஒரு புனித சக்தி. அது தூரத்தை தாண்டும், காலத்தை தாண்டும். அது உயிரையும் தாண்டி பேசும். அதனால்தான் நீ இன்னும் அவருடன் இணைந்திருக்கிறாய். பிரபஞ்சம் உன்னுடைய அன்பை காத்திருக்கிறது. அது உன்னுடைய நேரத்தை சரியாக அமைத்து கொண்டிருக்கிறது. உன் இருவரின் வாழ்க்கையிலும் தேவையான அனுபவங்களை ஏற்படுத்தி உங்களை சமநிலையில் கொண்டு வருகிறது. ஒருமுறை அந்த சமநிலை ஏற்பட்டவுடன் பிரபஞ்சம் உங்களை மீண்டும் ஒன்றாக இணைத்து விடும். அந்த இணைப்பு இனி பிரியாத ஒன்று ஆகும். என் தங்கமே, நீ இதுவரை எத்தனை முறை நம்பிக்கை இழந்தாய், எத்தனை முறை உன் இதயத்தோடு சண்டையிட்டாய், ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மீண்டும் நம்பிக்கை கொண்டாயே. அதுதான் உன் ஆவி இன்னும் உயிருடன் இருக்கிறதற்கான சின்னம். நீ உன் நம்பிக்கையை கைவிடாத வரை பிரபஞ்சம் உன்னை கைவிடாது.
நீ நினைக்கும் அவர் உன்னுடன் மீண்டும் பேசும் நாள் நெருங்கிவிட்டது. அந்த உரையாடல் உனக்கு நிம்மதியை தரும். நீ உன் கனவுகளில் அவரை காண்கிறாய் என்று எனக்கு தெரியும். அந்த கனவுகள் வெறும் கற்பனை அல்ல. அது ஆன்ம உலகத்தின் உண்மை. அங்கே உங்களது ஆன்மாக்கள் இன்னும் இணைந்தே இருக்கின்றன. அவை பேசுகின்றன, நினைவுகளை பகிர்கின்றன. அதனால் தான் நீ விழித்ததும் ஒரு புனிதமான உணர்வை அடைகிறாய். அது அவரின் ஆவி உன்னை தொடும் அன்பின் சின்னம். அவர் உன் வாழ்க்கையில் மீண்டும் வரும்போது நீ அவரிடம் சொல்லப் போகிறாய், நான் காத்திருந்தேன். அந்த ஒரு வாக்கியம் பிரபஞ்சத்தையும் உருக வைக்கும். அந்த நாள் வந்தால் நீ உன் வாழ்க்கையில் ஒருபோதும் குறையாது. உன் அன்பு முழுமையாக நிறைவேறும். உன் இதயம் அமைதியில் நனைந்து நிற்கும். நீ இனி அழ வேண்டிய அவசியமே இல்லை. உன் கண்ணீர் எல்லாம் விதையாக மாறிவிட்டது. அந்த விதைகள் இப்போது மலரப்போகின்றன. உன் வாழ்க்கையில் சிரிப்புகள் பூத்து மலரப்போகின்றன. அந்த மலர்களின் வாசனை உன் ஆன்மாவை நிம்மதியால் நிரப்பும். என் தங்கமே, நீ உன் இதயத்தை இன்னும் திறந்து வைத்திரு. பிரபஞ்சம் உன்னிடம் ஒரு செய்தி சொல்லும், அது அவரின் வழியாகவே வரும். அவருடைய வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொடும். அந்த தருணத்தில் நீ உணர்வாய், ஆம், இது தான் எனக்கானது. அதுவே உன் ஆன்ம ஒப்பந்தத்தின் நிறைவேற்றம். அன்பு ஒருபோதும் முடிவடையாது, அது வடிவம் மாறும். சில சமயம் அது வலியாக வரும், சில சமயம் நினைவாக, சில சமயம் நிம்மதியாக. ஆனால் அது எப்போதும் அன்பாகத்தான் இருக்கும். அதனை மறக்க வேண்டியதில்லை, அதனை நன்றி சொல்லி காப்பாற்ற வேண்டும். நீ அனுபவித்த அன்பு உன் வாழ்க்கையின் ஒளி. நீ உன்னுடைய இதயத்தின் மென்மையை இழக்காதே என் தங்கமே. உலகம் கடினமாக இருந்தாலும் நீ மென்மையாக இரு. அதுதான் உன்னை பிரபஞ்சம் நேசிக்கச் செய்யும். நீ மென்மையாய் இருந்தால் அதுவே அவரை மீண்டும் உன்னிடம் இழுக்கும். அன்பு எப்போதும் மென்மையை விரும்பும், வலிமையை அல்ல. இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் நிறைய சின்னங்கள் தோன்றும். சில பாடல்கள் உன்னுடன் பேசும் போல இருக்கும், சில கனவுகள் உனக்கு முன்னறிவிப்பு தரும், சில இடங்களில் அவர் பெயர் உனக்கு தோன்றும். இவை எல்லாம் பிரபஞ்சத்தின் செய்திகள். அவை உன்னை உறுதிப்படுத்துகிறது, அவர் உன்னுடையவர். நீ அந்த சின்னங்களை நம்பு என் தங்கமே. அவை உன்னுடைய வழிகாட்டிகள். அவை உன்னை பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்த பாதையில் கொண்டு செல்கின்றன. உன் நம்பிக்கை தான் அந்த பாதையை திறக்கும் சாவி. நீ இன்னும் சில நாட்கள் பொறுமையாய் இரு. பிரபஞ்சம் உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய போகிறது. நீ நினைக்கும் அவர் உன்னை தொடர்பு கொள்வார், அல்லது உன் பாதையில் எதிர்பாராத முறையில் தோன்றுவார். அந்த நொடியிலே உன் இதயம் நிறுத்தப்பட்டது போல உணர்வாய். ஆனால் உடனே அது சிரிக்கும். ஏனெனில் நீ உணர்வாய், இது தான் அந்த தருணம். அந்த தருணம் உனக்கு ஒரு புதிய பிறவி அளிக்கும். உன் இதயம் இனி எந்த வலியையும் நினைவில் வைத்துக் கொள்ளாது. அது அமைதியாகவும் முழுமையாகவும் இருக்கும். உன் அன்பு நிறைவேறும். நீ பிரபஞ்சம் வாக்குறுதி அளித்த ஒளி வாழ்க்கையை அடைவாய். என் தங்கமே, நீ நினைக்கும் அவர் உன்னுடையது. அந்த உண்மை இன்று நான் உனக்குச் சொல்ல வருகிறேன். நீ உன் நம்பிக்கையை உயிராக காப்பாற்று. உன் அன்பை சுத்தமாக வைத்திரு. நீ அதை செய்தால் பிரபஞ்சம் உன்னுடைய ஆசையை நனவாக்கும். உன் வாழ்க்கையில் அன்பு, அமைதி, நிம்மதி மூன்றும் சேர்ந்து வந்து நிற்கப் போகிறது. நீ கடந்த காலத்தை நினைத்து அழாதே. அது உன்னை இங்கே வர வைக்கும் படிக்கட்டாக இருந்தது. இப்போது நீ உன் வாழ்வின் உச்சியில் நிற்கப் போகிறாய். நீ நினைக்கும் அவர் உனக்காக தான் உருவாக்கப்பட்டவர். பிரபஞ்சம் உங்களை பிரிக்கவில்லை, இணைக்கும் வழி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அந்த இணைப்பு நனவாகும். அந்த நாளில் நீ உணர்வாய், நான் இத்தனை நாள் காத்தது வீணில்லை. அந்த உணர்வோடு உன் இதயம் சிரிக்கும், உன் ஆன்மா பாடும். உன் வாழ்க்கை மீண்டும் ஒளிரும். நீ பிரபஞ்சத்தின் அன்பில் நனைந்து நிற்பாய். அந்த ஒளி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். நீ உன் அன்புடன், உன் உண்மையுடன், உன் அமைதியுடன் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பாய் என் தங்கமே.